கிளம்புறேம்மா. சரிப்பா. அச்சோடா பேபி, பை பை. டாடா சொல்லு அப்பாக்கு, டாடா சொல்லு. நான் வரேன்ப்பா. போயிட்டு வாப்பா. வரேன் காயத்ரி. சூர்யா, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்ன விஷயம்? நீங்க கேட்டீங்களே ஒரு சத்தியம், அதுக்கு நான் இப்ப தயாரா இருக்கேன். எப்படி யோசிச்சு பார்த்தாலும் நான் இந்த குடும்பத்துக்கு கட்டுப்பட்டவ. உங்களுக்கு, மாமாவுக்கு, அத்தைக்கு, உங்க எல்லாரோட அன்புக்கும் கட்டுப்பட்டவ. அப்படி இருக்கிறப்போ நீங்க எல்லாரும் தப்புன்னு சொல்ற ஒரு விஷயத்த நான் சரின்னு வாதாட விரும்பல. நான் என் மனசை மாத்திக்கிட்டேன் சூர்யா. உங்க கையை நீட்டுங்க. என் மேல ஆணையா, இந்த குழந்தை சுப்புவோடுதுன்னோ சுப்பு கிட்டேயோ வேற யார்கிட்டயோ நான் சொல்ல மாட்டேன். இது என் மேல சத்தியம். அதே மாதிரி சுப்புவோட அண்ணன் அண்ணி கிட்ட இந்த குழந்தைய கொண்டு போய் கொடுக்கவும் மாட்டேன். இது சத்தியம். இந்த குழந்தை நம்ம குழந்தை. இது நம்ம வீட்டு வாரிசு. குழந்தை இந்த இடத்துல நல்லபடியா வளர்றதுக்கு என்ன செய்யணுமோ அதை நான் செய்யறேன். இத நான் சும்மா சொல்லல சூர்யா, மனப்பூர்வமா சொல்றேன். அம்மாடி காயத்ரி, நீ ஏன் இப்படி பேசுற? என்னால நம்பவே முடியலமா. என் மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? கடவுள் கண்ணை திறந்துட்டாருங்க. இனிமே நம்ம குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையுமே வராது. காயத்ரியோட வாயில இருந்து இப்படி ஒரு வார்த்தை வராதான்னு நான் எப்படி ஏங்கிட்டு இருந்தேன் தெரியுமா? ரொம்ப தேங்க்ஸ் காயத்ரி. உன்னை நினைச்சா எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? நீ சத்தியத்தை கட்டுப்பட்டவன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்ன இந்த வாட்டி நான் தான் உங்ககிட்ட கொஞ்சம் புரட்டத்தனமா நடந்துகிட்டேன். உங்ககிட்ட இந்த குழந்தைய பறிச்சு அம்மா கிட்ட கொடுத்தது இந்த குழந்தைய காப்பாத்தணும்னு இல்ல. எங்க இந்த குழந்தை உங்ககிட்ட இருந்து சுப்பு கிட்ட போயிடுமோன்ற பயம். அதனால நான் உன்னை வெறுக்க ஆரம்பிச்சிட்டேன்னா அந்த பயம் தான் எனக்குள்ள ஓடிட்டு இருந்துச்சு. அதனாலதான் இந்த மாதிரி காரியம் செய்ய வேண்டியதா போச்சு. என்ன மன்னிச்சிருமா. டேய், முட்டாள் மாதிரி பேசாதடா. நீ காயத்ரியை பத்தி புரிஞ்சுக்கிட்டது இவ்வளவுதானா? இவ பேசுறதுல, செய்யறதுல, நடந்துக்கிறதுல எதுலயும் இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு எந்த தப்புமே செஞ்சது இல்லடா. ஆனா சில விஷயங்கள்ல இவ அளவுக்கு கண்டிப்பாவும் நேர்மையாவும் எல்லாராலையும் இருக்க முடியுமான்றதுல எனக்கு சந்தேகம்தான். அப்படிலாம் எதுவும் இல்ல மாமா. நானும் எல்லாரும் மாதிரியும் சராசரி தான். எனக்கும் ஆசாபாசம் இருக்கு. நம்ம குடும்பம், நம்ம வீடு, ஏன் புருஷன், அத்தை, மாமாங்கிற பாசம் இருக்கு. இந்த வீட்டு சந்தோஷத்தை விட வேற எதுவுமே பெருசு இல்லைன்னு மனசார நம்புறேன். எல்லாத்தையும் யோசிச்சுதான் நான் இந்த முடிவை எடுத்தேன். ரொம்ப தேங்க்ஸ் காயத்ரி. ஐ எம் ரியலி ப்ரௌட் ஆஃப் யூ. இனிமே இந்த குழந்தை விஷயத்துல எந்த பிரச்சனையுமே வராது. அம்மா, அவகிட்ட குழந்தைய கொடுமா. அவ இந்த குழந்தைய வளர்க்கட்டும். சரிப்பா, சந்தோஷமா வளர்க்கட்டும். எனக்கு இதை விட வேற என்ன வேணும்? தங்கம். மரியாதையா உண்மையா சொல்லுங்க. இந்த குழந்தை என் தங்கச்சி சுப்போட தானே? பாருங்க, என்னை ஏமாத்திடலான்னு மட்டும் நினைக்காதீங்க. நான் எல்லா உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கேன். பெத்து போட்டது ஒருத்தி, பழத்தை ஆள ஆக்கிறது இன்னொருத்தியா? ரொம்ப நல்லா இருக்குங்க உங்க நியாயம். நானும் போனா போதுன்னு விட்டு கொடுத்துட்டு போலான்னு பார்த்தா ரொம்பதான் தலைக்கு மேல ஏறி மிதிக்கிறீங்க. மரியாதையா எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும்.
வாயை திறந்து பதில் சொல்ல போறீங்களா இல்லையா? இது என் தங்கச்சியோட குழந்தை தானே? அவ பெத்த குழந்தை தானே இது? ஏய், உன்னை நான் ஏற்கனவே பல தடவை வான் பண்ணிருக்கேன். திரும்ப திரும்ப நீ என் வீட்டுக்கு வந்து இப்படி ஏதாவது கலாட்டம் பண்ண நினைச்ச, அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். யோ போது நிறுத்தியா? ரொம்பதான் பூச்சாண்டி காட்டுற. நான் கேட்ட கேள்விக்கு ஒரு வார்த்தையில பதில் சொல்ல துப்பு இருக்கா உனக்கு? என் தங்கச்சி குழந்தைய திருட்டுத்தனமா எடுத்துட்டு வந்து வளர்த்துக்கிட்டு யாரோ பெத்த குழந்தை மாதிரி வளர்த்து ஊருக்கு பில்டப் காட்டுறீங்களா? என்னங்க இவரு என்ன நம்ம பேசிட்டு இருக்காரு? இது பார்ப்பா தம்பி, நீ நினைக்கிறதெல்லாம் தப்பு. உன் தங்கச்சி குழந்தை செத்து பிறந்துச்சு. அந்த குழந்தை செத்து பிறந்ததை என் கண்ணால நான் பார்த்திருக்கேன். ஏன் இப்படி இங்க வந்து முட்டாள்தனமா உளறிட்டு இருக்க? யாருங்க முட்டாளு? யாரு முட்டாளு? ஆமாங்க, நாங்க முட்டாள் தான். ஒரு வகையில நாங்க முட்டாள் தான். நீங்க எல்லாரும் நல்லவங்க நம்பி நானு, என் தங்கச்சி, என் பொண்டாட்டி எல்லாரும் சேர்ந்து ஏமாந்த பாருங்க. அந்த வகையில நாங்க முட்டாள் தான். வாய மூடு. உனக்கெல்லாம் வாயால பதில் சொன்னா சரி வராதுடா. வேணா, ஒழுங்கு மரியாதை வீட்டை விட்டு வெளியே போடா. மாமா யோ கையடியா, உண்மை தெரியாம நான் இங்க போக மாட்டேயா? அந்த குழந்தை யாருதியா? ஏய், என்னடா தெரியணும்? என்ன உண்மை தெரியணும்? இந்த குழந்தை யாருது தெரியுமா? ஏலகிரில இருந்து எடுத்துட்டு வந்து என் பையன் சூர்யா வளர்த்துக்கிட்டு இருக்கான். உன் தங்கச்சியோட குழந்தை செத்து போச்சுடா. அத முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. உன் தங்கச்சிக்கு போய் புரிய வை. அதை விட்டுட்டு தேவையில்லாம இங்க வந்து பேசின, அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். ஏய், இந்த வீட்டு பக்கமே உன்னை வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தல. போடா, வெளியே போடா. யோ விடியா, வெளியே வேற எங்க வெளியே போறியா? போடா. என்ன விடியா? யோ மரியாதை அந்த குழந்தை போடா. யாருதியா? இதோட இந்த பக்கம் வந்த அப்புறம் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். போடா. இப்ப என்ன வெளில தள்ளல. அது சுப்பு குழந்தை தான் நான் நிரூபிக்காம விட மாட்டேயா? அப்படியே போட்டேன். போடா ராஸ்கல். கேனத்தனமா பேசிட்டு இருக்க. என்ன காயத்ரி இதெல்லாம்? என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க? இதுதான் உன் நேர்மையோட அழகா? இதுதான் நீ சத்தியத்துக்கு கட்டுப்படுற லட்சணமா? இது சுப்புவோட குழந்தை, நீ தானே செல்வத்துக்கிட்ட சொன்னது? செல்லாம் வீட்டுக்கு வந்துட்டேம்மா. 8 o'clock வரேன்னு சொன்னேன். 7:30 வந்துட்டேன் பாத்தியா? ஆமா, வந்து என்ன கேட்க போறீங்க? ஏய், எங்கேயாவது வெளில சாப்பிட போலாமா? நீங்களே சொல்லுங்க, எங்க போலாம்? சரவண பவன், போன வாரம் தான் போனோம். வசந்த பவன், எங்க அப்பா பர்த்டேக்கு அங்க தானே போனோம். அதுவும் வேண்டாம். அமராவதி, சரவண பவன், வேண்டாம். சங்கீதா, வேண்டாம். சைத்ரா, பாம் க்ரோவ், கையேந்தி பவன். சூர்யா, சாரி காயத்ரி, இனிமேலும் நான் உன்னை நம்புறதா இல்ல. டேய் என்னடா சொல்ற? நீ சும்மா இருமா, உனக்கு எதுவும் தெரியாது. காயத்ரி, உன்னை இந்த வீட்ல நாங்க எல்லாரும் எப்படி நம்பினோம்? நீ மட்டும் ஏன் இந்த மாதிரி காரியத்தை பண்ணி வச்சிருக்க? நேத்துக்கு நான் சொன்ன விஷயத்துக்கு இன்னைக்கு நீ சத்தியம் பண்ணும்போதே நான் கொஞ்சம் யோசிச்சிருக்கணும். ஏன் முட்டாள்தனம் நான் யோசிக்காம விட்டேன். இத பாரு, இனிமேல் உன் முட்டாள்தனத்துக்கு இந்த வீட்ல இடமே கிடையாது. சூர்யா, என்ன சொல்றீங்க சூர்யா? நிறுத்துறியா? ஏய், உன்னை பத்தி நான் ரொம்ப உயர்வா நினைச்சிட்டு இருந்தேன்டி. எல்லாத்தையும் வெட்டி குழி தோண்டி புதைச்சிட்டியே. சே, டேய் சூர்யா, நிறுத்துங்கப்பா. நானே தோத்து போன ஃபீலிங்ல இருக்கேன். இவகிட்ட நான் அப்படி என்னப்பா பெருசா கேட்டுட்டேன்? இவன் இந்த குழந்தைய வளர்க்கணும்னா இது சுப்போட குழந்தை தானே, அந்த சுப்புக்கு தெரியக்கூடாதுன்னு நான் சொன்னேன். அதே சமயம் அவங்க அண்ணன்ட்டு தூக்கி கொடுக்காதுன்னு நான் சொன்னேன். இப்ப கடைசியில என்ன ஆச்சு? இவளும் சத்தியம் பண்ணாலா? அடுத்த நிமிஷம் அந்த செல்வம் வந்து நிக்கிறான். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இல்ல சூர்யா, கடவுள் சாட்சியா சொல்றேன், நான் அவங்களுக்கு எந்த தகவலும் சொல்லவே இல்ல. என்ன போயா சந்தேகப்படுறீங்க? ஏச்சி, வாய மூடு. உன்னை தாண்டி சந்தேகப்பட முடியும். உன்னை தவிர வேற யாரும் சந்தேகப்பட சொல்ற? எங்க அம்மாவியா இல்ல எங்க அப்பாவியா? சத்தியமா கிடையாது. செத்தாலும் அவங்க வாயை திறக்க மாட்டாங்க. அவன் அவ்வளவு கன்ஃபார்ம்டா வந்து சொல்லிட்டு போறான் இது சுப்போட குழந்தைன்னு. அப்பெல்லாம் நாங்க என்ன பண்ணிட்டு இருந்தோம்? சைலண்டா தானே இருந்தோம். சொல்லு, அப்போ நீ தான் அவன்கிட்ட சொல்லியிருக்க. நான் குழந்தைய தூக்கி கொடுக்கும் போது அவன் அப்படியே குழந்தைய தூக்கிட்டு போயிடணும். இதானே உன் பிளான்? இல்ல சூர்யா, சத்தியமா நான் அப்படி சொல்லவே இல்ல சூர்யா. என்ன நம்புங்க சூர்யா. என்ன போய் சந்தேகப்படுறீங்களே, நான் ஏச்சி, சொல்ல. வாய மூடு. சூர்யா,
துரோகத்திலேயே மிகப்பெரிய துரோகம் எதுன்னு தெரியும்ல? நம்பிக்கை துரோகம்டி. இல்ல ச்சே, நான் உன்ன போய் நம்பினேன் பாரு. என்ன நான் செருப்பாலே அடிச்சுக்கணும். நம்புங்க சூர்யா. அம்மாட்ட கொஞ்சம் குடுறி குடுன்னு சொல்றல. சூர்யா இல்ல சூர்யா. வாங்குங்கம்மா. ஏய் குடுறி கொஞ்சம் சத்தியமா அம்மாட்ட. நான் சொல்லவே இல்ல சூர்யா. சூர்யா நான் சத்தியமா சொல்லவே இல்ல. பேசாத அம்மா. இனிமேல் இந்த குழந்தை நீங்க பாத்துங்க, நீங்க வளங்க. இவன் நிழல் கூட இந்த குழந்தை மேல பற்றக்கூடாது. பாத்துங்கப்பா. சூர்யா என்ன நம்புங்க சூர்யா ப்ளீஸ். சூர்யா மாமா நான் சொல்லவே இல்ல மாமா, என்ன நம்புங்க. அத்தை நான் சத்தியமா சொல்லவே இல்ல அத்தை, ப்ளீஸ் என்ன நம்புங்க. மாமா சத்தியமா நான் சொல்லவே இல்ல, ப்ளீஸ் என்ன நம்புங்க மாமா. எனக்கு எதுவுமே தெரியாது மாமா. அவருக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு எனக்கு தெரியல மாமா. ப்ளீஸ் அத்தை, ப்ளீஸ் என்ன நம்புங்க அத்தை. அவருக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு எனக்கு தெரியாது அத்தை. ப்ளீஸ் என்ன நம்புங்க அத்தை. குழந்தைய கொடுங்க அத்தை, ப்ளீஸ் அத்தை. மாமா நீங்களாச்சும் சொல்லுங்களேன் மாமா. என்ன நம்பவே மாட்டேங்கிறீங்களே மாமா. ப்ளீஸ் மாமா. எனக்கு சத்தியமா தெரியாது மாமா அவர்கிட்ட யாரு சொன்னாங்கன்னு. ஐயோ யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே அத்தை. ப்ளீஸ் குழந்தைய கொடுங்க அத்தை, ப்ளீஸ் அத்தை, ப்ளீஸ் அத்தை. அத்தை குழந்தைய கொடுங்க அத்தை. அத்தை மாமா, மாமா ப்ளீஸ் அத்தை கிட்ட சொல்லுங்க மாமா. மாமா 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 ப்ளீஸ் என்ன நம்புங்க மாமா. மாமா ப்ளீஸ் மாமா. மாமா ப்ளீஸ் மாமா என்ன நம்புங்க மாமா. ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன நம்புங்க. வா வா. ரேணுகா உன் செப்பலை மட்டும் இங்க விடு. நான் என் செப்பலை உள்ள போட்டு போறேன். வா வா. வனிதா என்னோட ட்ரெஸ் கொண்டு வந்திருக்க. சரி நீ வெயிட் பண்ணு, நான் மாத்திட்டு வரேன். ரேணுகா இப்போ வந்துருவாருல? கண்டிப்பா வருவாரு வனிதா, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ஏன்னா என்கிட்ட இருந்து பதிலே வராதான்னு அவர் நினைச்சிட்டு இருப்பாரு. ஆனா நான் ஃபோன் பண்ணி வரேன்னு சொன்னதும் அவரு கொஞ்சம் பரபரப்பா இருக்காரு. இந்நேரம் வந்துகிட்டே இருப்பாருன்னு நினைக்கிறேன். நாம டிலே பண்ண வேண்டாம், மாடிக்கு போயிடலாம். சரி வா. வா. வனிதா நீங்க அந்த கட்டில்ல அந்த ஃபேஸிங்ல உட்காந்துக்கோங்க, முகத்தை காட்டாம உட்காந்துக்கோங்க. நானும் நினைச்சு அவர் உங்ககிட்ட வருவாரு. அப்புறம் சரியா? போங்க.
வனிதா வந்துட்டாரு, நான் உள்ள போறேன். ஏய், வந்துட்டியா ரேணுகா? சத்தியமா நான் எதிர்பார்க்கல. மை காட், எனக்கு எவ்வளவு பெரிய சர்ப்ரைஸ் தெரியுமா? தேங்க்யூ, தேங்க்ஸ் அ லாட், தேங்க்யூ வெரி மச். ஏய், நீங்க எப்படி? எதிர்பார்க்கல, அதிர்ச்சியா இருக்கா? எனக்கு கேவலமா இருக்கு. மனசுல வக்ரம் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா இவ்ளோ பெரிய சாக்கடையா இருப்பேன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கல. அடச்சி, வாய மூடுறீ. எப்படி இங்க வந்த? எதுக்காக இங்க வந்த? அதான் நான் வேணா, என் உறவு வேணான்னு சொல்லிட்டு உங்க அம்மா வீட்டுக்கு போனல. எந்த மூஞ்சியை வச்சுட்டு மறுபடியும் திரும்பி இங்க வந்த? நீ கேக்குற கேள்வி உனக்கே அபத்தமா இல்ல? பட்ட பகல்ல இன்னொரு பொண்டாட்டிய போய் சீ, இந்த கேவலத்தை ஏண்டா பண்றேன்னு கேக்குறதுக்காக தாலி கட்டின பொண்டாட்டி நான் வராம வேற எவடா வருவா? அரைஞ்சிடுவேன் உன்னை. விட்டா பேசிட்டே இருக்கிற. எங்க அர பாப்போ, அரடா அரடா பாப்போ, அரடா. கைய நீட்ன கைய வெட்டிடுவேன் ராஸ்கல். முன்னெல்லாம் மனுஷனா மதிச்சதே தப்புடா. ஒரு கேடு கட்ட ஜென்மத்தை கட்டிக்கிட்டு இத்தனை வருஷமா உன் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு திரிஞ்சிட்டு இருந்தேனே, அது நினைச்சா எனக்கு வெக்கமா இருக்கு. ஏய், போய் தொலையேன். யாரு கேட்டா? டைவர்ஸ் வேணுமா? இல்ல வெள்ளை பேப்பர்ல கையெழுத்து போடணுமா? போ, எது வேணாலும் செய்யி. எவனையாவது கல்யாணம் பண்ணி தொலைறிய? போய் தொலை. இந்த நிமிஷம் நீங்க இருந்து கிளம்பல, அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். எதுக்குடா நான் கிளம்பணும்? நான் எதுக்கு கிளம்பணும்? ஏய், என்ன கேள்வி கேட்கறவெல்லாம் வச்சுக்காத. அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. போ. போக முடியாது. என்ன பண்ணுவ? ஓடி சொல்றல. விமல் கொய்யறோம். விடுங்க. என்ன அதிர்ச்சியா இருக்கா? உன்ன மாதிரி ஈன பிறவிங்களுக்கெல்லாம் இப்படிதானே அதிர்ச்சி கொடுக்கணும். உனக்கு இன்னொருத்தரோட பொண்டாட்டி கேக்குதா? கட்டின பொண்டாட்டி குத்து விளக்கு மாதிரி கூட இருக்கா? அவளை வச்சு ஒழுங்கா குடும்பம் நடத்த துப்பு இல்ல? நீ எல்லாம் ஒரு மனுஷ ஜென்மமாடா? நீ எல்லாம் எதுக்குடா மனுஷன பிறந்த? ஓஹோ, ரெண்டு பேரும் சேர்ந்து டிராமா பண்றீங்களா? ஏய், என்ன பார்த்தா உங்க ரெண்டு பேருக்கும் அவ்வளவு கேவலமா தெரியுதா? ஏய், உங்க ரெண்டு பேரையும் நான் என்ன பண்றேன் பாரு. என்னடா பண்ணுவ? கேவலப்பட்ட ஜென்மம் நீ என்னடா பண்ணுவ? ஏய், உன்னால என்னடா பண்ண முடியும்? என்ன கேள்வி பண்ணி நான் என்ன பண்ற பாரு. ஏய், சொல்லுடா. உன்னை வெட்டி பொறுச்சிரண்டி. டேய், ஏய், எல்லாம் மனுஷனா? நான் சொல்றேன்ல. ஏய், நான் என்ன பண்ற பாரு இப்ப. புடி. ஏய், கையெடு. சொல்றேன்ல. கையெடு. மனுஷனா? ஏய்.